ஃப்ரெண்ட்ஸ், ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் மே 2022 வந்து கொஸ்டின் பார்க்கலாம். மே 2022. ஓகே, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் கால்குலேட் டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறாங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோ முதல்ல அதோட மீனிங் பார்த்துடலாம். ஈக்விட்டிங்கிறது என்னது? ஓனரோட மணி, கரெக்டாக? ஓகே. டெட்டுங்கிறது என்னது? நம்ம வெளியில் கொடுக்க வேண்டிய பணம். ஆனால் அந்த வெளியில் கொடுக்க வேண்டிய பணத்தில் ரெண்டாக பிரிக்கணும். அதாவது எதெல்லாம் வந்து லாங் டேர்ம், அதாவது நம்ம வந்து 12 மந்த்ஸ்க்கு மேலே தரேன்னு சொல்கிறோமோ அது மாத்திரம் தான் டெட். ஓகேயா? இப்போ ஷார்ட் டேர்ம் டெட் இருக்குல்ல, அதாவது லெஸ் தேன் 12 மந்த்ஸ், அது வராது. ஏன் சார் வராது அப்படின்னா, நார்மலாக இந்த ஷார்ட் டேர்ம் டெட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கரண்ட் அசட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு சமாளிச்சுடுவீங்க பிஸ்னஸ்க்கு. கரெக்டாக? அதாவது கரண்ட் அசட்ஸுங்கிறது என்னது? உங்கள் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ், இதை வச்சு நீங்கள் ஷார்ட் டேர்ம் டெட், அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ் சமாளிச்சிடுவீங்க. ஸோ இந்த கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லைபிலிட்டிஸும் அது ஒன்றுக்குள்ளே ஒன்று அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதாவது வண்டி ஓடிட்டு இருக்கும் பிஸ்னஸ். ஓகேயா? அப்போ இதுதான் சார் வரும் அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் டெட் இருக்குல்ல, மோர் தேன் 12 மந்த்ஸ், இது மாத்திரம் தான் இட் இஸ் கால்ட் அஸ் டெட். ஓகேயா? சார் இப்போ இந்த சம்முக்கு வரலாம். பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தம் 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி, அதாவது ஓனரோட பைசா. ஓகேயா? ரெண்டாவது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அது நான் கரண்ட்னா அப்போ மோர் தென் 12 மந்த்ஸ். ஓகே. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது இது வந்து டே டு டே பிஸ்னஸில் லெஸ் தென் 12 மந்த்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரேட் பேயபிள்ஸ்ங்கிறது யாருக்கு தரணும்? சப்ளையருக்கு. கரெக்டாக? எந்த சப்ளையரும் 12 மந்த்ஸ்க்கு மேலே தரதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நார்மலாக என்ன 3 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்ஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. கரெக்டாக? 6 மந்த்ஸே அதிகம். அதனால் கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசட்ஸும் மேட்ச் ஆகிடும். ஓகே, மேட்ச்னா என்ன அர்த்தம்? கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் எது வரும் அப்படின்னா, டெட் ஈக்விட்டி இருக்குல்ல, அப்போ இந்த செகண்ட் இருக்குல்ல, இது மாத்திரம் தான். இப்போ கலர் மாத்திரேன், அட்ஜஸ்ட் கலர். எஸ். ஓகே, இப்போ திஸ் இஸ் கால்ட் டெட். ஓகே, தென் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு ஈக்விட்டி. அப்போ வி ஹவ் டு கம்பேர் ஒன்லி 2 and 1. ஓகே, 2 and 1 மாத்திரம் தான். 3 வராது, கரண்ட் லைபிலிட்டிஸ் வராது. ஓகே, ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ வாட் இஸ் டெட் ஈக்விட்டி ரேஷியோ? லாங் டேர்ம் டெட், அதான் நான் சொன்னேன்ல, லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஓனரோட பைசா. ஓகே, ஸோ லாங் டேர்ம் டெட்டில் என்ன வரும் அப்படின்னா, டிபெஞ்சர்ஸ் வரும், எனி லோன் மோர் தென் 12 மந்த்ஸ் வரும் லாங் டேர்ம் டெட்டில். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது நீங்கள் போட்ட கேபிட்டல் ப்ளஸ் ஆல் த ப்ராஃபிட்ஸ். நீங்கள் போட்ட கேபிட்டல் ப்ளஸ் ஆல் த ப்ராஃபிட்ஸ். ஓகேயா? ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ். ஸோ இப்போ இங்கே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் 80,000 இருக்குது. ஓகே, இங்கே 80,000 இருக்குது. ஓகே, அப்புறம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து 1,60,000, அதாவது 1 lakh + 6,000. ஓகேயா? 1,60,000 இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது இந்த இடத்துல கரெக்ட் 80,000 டெட். ஓகே, டிவைடட் பை 1,60,000. அப்போ என்ன வரும்? 1/2 வரும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட 10 rupees உங்கள் பணம் இருந்ததுனால், ஓகே, 5 rupees தான் நீங்கள் வெளியில் தரணும் அவுட் சைடு, அதாவது மோர் தென் 12 மந்த்ஸுக்கு. உங்கள் பணம் 10 rupees இருந்ததுன்னா வெளியில் 5 rupees கொடுத்தா போகும். ஸோ தட் இஸ் கால்டு 1/2 ரேஷியோ இதில். ஸோ 80,000 by 1,60,000 இஸ் 1/2. 1/2 எப்படி போடலான்னா 0.5:1 போடலாம். அதாவது ஃபார் எவ்ரி 1 rupee ஆஃப் யுவர் மணி, ஓகே, யூ borrowed 50 paise ஃப்ரம் அவுட் சைடர்ஸ் ஆஸ் அ டெட். அதுதான் டெட் ஈக்விட்டி ரேஷியோட மீனிங். ஓகேயா? ஸோ இந்த சம் நீங்களும் போட்டு பாருங்கள். இது மே 2022 வந்த கொஸ்டின். ஓகேயா? தேங்க்யூ.